ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து கேரட் பீன்ஸை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு வானால எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பெல்லாம் தாளிச்சிருக்கேன். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு நான் ஒரு பொடி பண்ணி போட்டிருக்கேன். அதுதான் இதோட டேஸ்ட்டு. ஒரு நிமிஷம் தண்ணி நல்லா வத்தட்டும். இப்ப தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நல்ல கார பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இதை போடுறேன். இது ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. தேங்காய் எல்லாம் போடணுங்கிறது இல்ல. இது வந்து இட்லி தோசைக்கு இல்லாம இந்த பொடி நம்ம தொட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ரெசிபிஸ் வேணும்னா கேளுங்க. இப்ப வந்து ஒரு பெரட்டு பெரட்டி ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்ல கார பொடி ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம குடிலோட